டைவர்ஸ் விவகாரம் எங்களை இனி யாராலும் பிரிக்க முடியாது. சற்று முன் விஜய் அதிரடி. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஏப்ரல் 20 விஜய் சங்கீதா இவர்களுடைய விவாகரத்து வழக்கு ஃபர்ஸ்ட் ஹியரிங். இது எங்கன்னா செங்கல்பட்டு கோர்ட்டில் வந்து நடக்க போகுதுங்க. சங்கீதா ஒரு மனு கொடுத்துருந்தாங்க. அந்த மனுல ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவாகவும் சொல்லியிருந்தாங்க. இந்த விசாரணை ரொம்ப ரொம்ப ரகசியமான முறையில் கான்ஃபிடென்ஷியலாக வந்து நடக்கணும் அப்படிங்கிறது மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஏன்னா விஜய் உச்ச நட்சத்திரமா இருக்கிறதுனால இந்த விஷயங்கள், அந்த பிரபலத்தன்மை அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளத்தை வந்து கிரியேட் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி சில ரகசியங்கள், பர்சனலா பேசக்கூடிய அந்தரங்க ரகசியங்கள், அது எல்லாமே லீக் ஆகிடக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையினால சங்கீதா அந்த மனுல ரொம்ப கான்ஃபிடென்ஷியலா நடக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி விஜய் தரப்புல இருந்து ஏதாச்சும் மிரட்டலோ எதிர்ப்போ தொடர்ந்து வர ஆரம்பிச்சா அந்த குற்றவாளி யாரு, அந்த நடிகை யாரு அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து மனுவில் வந்து சேர்க்கப்படும். அவங்களும் ஒரு ஒன் ஆஃப் த குற்றவாளியா வந்து அனௌன்ஸ் செய்யப்படும் அப்படிங்கிற அந்த தகவலையும் வந்து பார்த்தோன்னா வந்து சொல்லியிருந்தாங்க. இப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் பரபரப்பா நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில டெய்லி விஜயினுடைய பிரச்சாரம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துக்கு வந்து போகக்கூடியது எல்லாமே வந்து பார்த்தேன்னா பிரேக்கிங் நியூஸா வந்து பார்த்தா கிரௌடு எல்லாமே ஏதோ சித்திர திருவிழா மாதிரி அவ்வளவு கிரௌடா வந்து பார்த்தோன்னா இருக்க ஆரம்பிக்குது. இன்னும் ஜாஸ்தியாகத்தான் வந்து ஆரம்பிச்சிருக்கு. விஜயினுடைய செல்வாக்கு, மாசு எல்லாமே இன்னும் நாளுக்கு நாள் அதிகமாக தான் வந்து ஆக ஆரம்பிச்சிருக்கே ஒழிய எதுவுமே குறைஞ்ச பாடு இல்லை. கண்டிப்பா எதிர்கட்சியா இருக்க, அதாவது சுத்தி இருக்கக்கூடிய கட்சிகள், அது திமுகவா இருக்கட்டும், இப்ப அதிமுகவா இருக்கட்டும், மற்ற இதர கட்சிகளா இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே அடி வயிற்றுல புளிய கரைக்கும் இந்த கிரௌடு எல்லாத்தையும் வந்து பார்த்து. அதாவது கூட்டமெல்லாம் வந்து ஓட்டா வந்து மாறாது. சிரஞ்சீவிக்கு இப்படித்தான் ஆந்திராவில் கூட்டம் குடிச்சு கடைசியா என்னாச்சு, இப்படியெல்லாம் வந்து ஒரு பக்கம் விமர்சனம் சொன்னாலும் இன்னொரு பக்கம் எம்ஜிஆருக்கும் இதே மாதிரி கூட்டம் கூடிச்சு. எம்ஜிஆருக்கு கூடின கூட்டத்தை விட, விஜயகாந்த் கூடின கூட்டத்தை விட ஒருபடி மதியமாவே இன்னைக்கு வந்து விஜய்க்கு இவ்வளவு கூட்டம் வந்து கூட ஆரம்பிச்சிருக்கு. அந்த காலகட்டத்துல படிப்பறிவுள்ள, எழுத்தறிவுள்ள இப்படியெல்லாம் வந்து இருக்கும்போது ஒரு நடிகனை மிக ஒரு கவர்ச்சிகரமா வந்து பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கு காலங்கள் வந்து மாறினாலும் அதே நடிகனை, எவ்வளவு எஜுகேஷன் சிஸ்டம் இன்னைக்கு வந்து வளர்ந்தாலும் வச்சாலும் அதே நடிகனை இன்னைக்கு வந்து ஒரு மக்கள் வந்து கொண்டாடுறாங்க, வைக்கிறாங்க அப்படின்னா அந்த பாண்டிங்கு விஜய்க்கும் மக்களுக்கும் வந்து இனம் புரியாத ஒரு பாண்டிங். அதை மற்றவங்களால வந்து புரிஞ்சுக்க முடியாது. அதாவது காத்து கண்ணுக்கு தெரியாது, ஆனா அனுபவிக்க முடியும். அது எது மாதிரியான வந்து ஒரு உணர்வோ அதே மாதிரி ஒரு உணர்வு தான் விஜய்க்கும் மக்களுக்கும் இப்ப இருக்கக்கூடிய வந்து உணர்வு. அதாவது விஜயினுடைய வீட்டில இருந்து பிரச்சனை வந்தாலும் சரி, அவருக்கு சுத்தி இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயும் பிரச்சனை வந்தாலும் சரி, தான் எடுத்த முடிவுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. முன் வச்ச கால பின் வைக்க கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. சில தரப்புகள் வந்து சொல்லும்போது விஜய் வந்து கதையை கேட்க ஆரம்பிச்சிட்டாரு, மே மாசத்துக்கு அப்புறம் அடுத்து வந்து ஷூட்டிங்ல வந்து களமிறங்கிடுவாரு. இன்னும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னன்னா விஜய் த்ரிஷா ஒன்னா சேர்ந்து கூட வந்து நடிக்கலாம் அப்படின்னு ஒரு பக்கம் வந்து பார்த்தோன்னா புரளியை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில விஜய் ரொம்ப தெளிவா ரொம்ப நிதானமா இருக்காரு. நான் எந்த சூழ்நிலையிலையும் யாருக்காகவும் என் மனைவி மக்களை விட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு. அதனால விஜய் கண்டிப்பா சங்கீதாவுக்கு டைவர்ஸ் வந்து கொடுக்க மாட்டாரு. அதே நேரத்துல இப்ப தொடர்ந்து நிறைய ப்ரெஷர், பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து இருந்ததுனால பேசுறதுக்கான சூழல் அமையாமலும் வந்து பார்த்தோன்னா இருந்திருக்கலாம், இல்லை ஈகோ பிரச்சனைனால பேசாம இருந்திருக்கலாம். அது எல்லாத்தையும் வந்து தாண்டி இப்ப சங்கீதாவும் விஜய் கூட பேசக்கூடிய அந்த மனோநிலைமையில வந்திருப்பாங்க. அது காரணம் என்ன ஒன்னா, இது அரேஞ்சு மேரேஜ் கிடையாது. சங்கீதா விஜய் பூவே உனக்காக படம் பார்த்து உருகி உருகி காதலிச்சு அதுக்கப்புறமும் வந்து அவங்க கட்டிக்கிட்ட லவ் மேரேஜ். இந்த 27 வருஷத்துல ஒரு 7 வருஷம் அவங்களுக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் 20 வருஷம் சந்தோஷமா தான் வந்து இருந்திருக்காங்க. அதனால விஜயும் சங்கீதாவும் மீண்டும் சேர்வதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து நிறைய இருக்கு. சங்கீதாவுடைய அல்டிமேட் வந்து பார்த்தோன்னா ரெக்வஸ்ட் வந்து என்னன்னா விஜய் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு. ஆனா விஜயினுடைய அல்டிமேட் வந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்து என்ன ஒன்னா, மக்களை என்னால வந்து பார்த்தோன்னா பிரிய முடியாது, மக்களும் எனக்கு இதுவும் வந்து ஒண்ணுதான் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவா இருக்காருங்க. அதனால ஏப்ரல் 20க்கு அப்புறமும் நிறைய மாற்றங்கள் வந்து நடக்கும். அந்த மாற்றங்கள்ல விஜயும் சங்கீதாவும் மீண்டும் ஒன்று சேரலாம் அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இதை பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க.